குளச்சல் அருகே குடும்பத்தினர் கண்முன்னே 45 பவுன் நகைகள் துணிகர கொள்ளை. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள குறும்பனை பகுதியைச் சேர்ந்தவர் சிஜின் மோன், வயது 27. இவர் மும்பையில் கப்பல் என்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மனைவி மேரி கிபிலின்ஷா, வயது 26. இந்த தம்பதியினருக்கு ஒரு குழந்தையும் உள்ளது. தனது கணவர் மும்பையில் வேலை பார்த்து வரும் நிலையில் மேரி கிபிலின்ஷா தனது குழந்தை மற்றும் மாமியாருடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று அதிகாலையில் அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது ஏதோ பொருள் கீழே விழும் சத்தம் கேட்டது. உடனே குடும்பத்தினர் எழுந்து பார்த்தபோது அங்கே பீரோ அருகே மர்ம நபர் ஒருவர் நகைப்பெட்டியை திறந்து நகைகளை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். உடனே அவர்கள் திருடன் திருடன் என சத்தமிட்டு அலறினர். அப்போது பின்பக்க வாசல் வழியாய் திருடன் நகைகளுடன் தப்பிச் சென்றார். மேலும் அவசரத்தில் திருடன் தான் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிளை அங்கேயே விட்டுவிட்டு நகைப்பெட்டியுடன் தப்பிச் சென்றான். உடனே அவர்கள் ஓடிச் சென்று பீரோவை திறந்து பார்த்தபோது பீரோவிலிருந்த செயின், வளையல், மோதிரம் என மொத்தம் 45 பவுன் நகைகள் கொள்ளை போயிருந்தது. உடனே அவர்கள் பூட்டிய வீட்டுக்குள் கொள்ளையன் எப்படி வந்தான் என ஒவ்வொரு அறைகளாய் பார்த்தபோது அங்கு சமையல் அறையின் ஜன்னல் கம்பி வளைக்கப்பட்டு அதன் வழியாய் திருடன் வீட்டிற்குள் புகுத்தது தெரியவந்தது. பின்னர் அவர்கள் இந்த திருட்டு குறித்து குளச்சல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையனை வலைவீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் திருட்டில் ஈடுபட்டது முட்டம் பகுதியைச் சேர்ந்த சகாய ஜோஸ் ஆண்டனி என்பது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.